அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். தென்னிந்திய அரசியல் வரலாற்றிலே சேர சோழ பாண்டிய மன்னர்களை அடுத்து 14ஆம் நூற்றாண்டு வாக்கிலே இங்கே நடந்த இஸ்லாமிய படையெடுப்புகளின் மூலமாக இங்கே இருந்த நகரங்களெல்லாம் அழிந்துவிட்டு போன பிறகு மீண்டும் ஒரு சூரியன் போலே உதித்து இங்கிருந்த பண்டைய வழக்கங்களையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்த பெருமை விஜயநகர சாம்ராஜ்யத்தையே சாரும். அந்த விஜயநகர அரசர்களுக்குள்ளேயும் கிருஷ்ணதேவராயர் நிறைந்த புகழோடு கூட எல்லா நாட்களிலும் வருங்காலமெல்லாம் மக்கள் அறிந்து புகழும்படியாய் மிகப்பெரிய கோயில்கள் எழுப்பியும் கலைகளையெல்லாம் புரந்தும் மிகச்சிறப்பான முறையிலே அரசாட்சி செய்து வந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய சபையை பல்வேறு தேசத்திலிருந்தும் வந்திருந்த கலைஞர்கள் அழகு செய்தார்கள். அவருக்கு மிக முக்கியமானவர்களாக 9 அறிஞர்களை நவரத்தினங்களாக நியமித்து தன்னுடைய சபையை அலங்கரித்திருந்தார். அவர்களுக்குள்ளேதான் தெனாலிராமன் என்ற பெயரிலே விகட கவி ஒருவர் அன்னை காளியின் அருளாலே தீண்டப்பட்டவராய் மிகுந்த சாமர்த்தியத்தோடு கூடி சொல்வன்மை, செயல்திறம், மதிநுட்பம் ஆகியவற்றாலே பெருமை பெற்றவராய் விளங்கினார். தெனாலிராமன் சார்ந்ததாக நிறைய கதைகள் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளிலிருந்து எடுக்கப்பட்டு அறிவோடு கூடிய ஒருவர் எப்படி இக்கட்டான சூழ்நிலைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கிறார் என்பதற்கு சாட்சியாக கதைகள் நிறைய உண்டு. அதே போலே ராயருடைய சபையிலே இருந்த மற்றொரு அறிஞர்தான் அப்பாஜி. அப்பாஜி என்பவர் தெனாலிராமனுடைய சமகாலத்தவராக இருந்தாலும் அவர் சார்ந்ததான கதைகள், விகடக்கவி தன்மைகளெல்லாம் அத்தனை தூரத்திற்கு பிரபலமடையவில்லை. ஆயினும் அவருடைய சார்பிலே எழுந்த கதைகள் சிலவற்றையும் அப்பாஜிராவ் கதைகள் என்ற பெயரிலே தொகுத்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே தெனாலிராமனும் அப்பாஜிராவுமாக சேர்ந்து அரசருடைய சபையிலே தினந்தோறும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல், இன்பத்திற்கு குறைவில்லாமல் நடந்து கொண்ட சம்பவங்களுக்குள்ளே ஒரு சம்பவத்தைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய அரசபையிலே மதிநுட்பம் நிறைந்தவர்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து தன் புலவர்களாகவும் அமைச்சர்களாகவும் அருகிலே அமர்த்தி கொண்டார். அவர்களுக்குள்ளேயும் அப்பாஜிராவ் என்பவர் மன்னர் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தார். ஏனைய அமைச்சர்களும் அறிவுரை கூறவிருப்பவர்களும் எப்படியாவது மன்னரிடம் நல்ல பெயர் எடுத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுபவர்களாக இருக்க, மிகுந்த பொறுமைசாலியாக சூழ்நிலையை உணர்ந்து மதிநுட்பத்தோடு கூடி அந்த இடத்திற்கு தகுதியாக குறைவான சொற்களை கொண்டு ஆனால் நிறைவான செய்தியை கூறக்கூடியவராயிருந்தார். இவர்களுக்குள்ளே இருந்த போட்டியை அறிந்து கொண்ட ராயர் ஒரு நாள் அரசபை கூடியதும் அங்கே இருந்த அமைச்சர்களிடம், அமைச்சர் பெருமக்களே, இன்று மிக முக்கியமான ஒரு பிரச்சனையோடு உங்களிடம் நான் வந்திருக்கிறேன். நேற்று இரவு என்னுடைய படுக்கை அறைக்கு நான் உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு கள்வன் புகுந்து விட்டான். அவன் என்னுடைய பாதுகாவலர்களின் உதவியோடே கூட உள்ளே வந்து விட்டான். நான் எதிர்பாராத நேரத்தில் என் மேலே குதித்து தன்னுடைய கால்களாலே என் மார்பை எட்டி எட்டி மிதித்தான். என்ன செய்வதென்று அறியாது அவனை நான் இறுக்கமாக பிடித்து கொண்டு கீழே என் மேல் சாய்த்து கொண்ட போது என் முகத்திலே தன்னுடைய கைகளை கொண்டு பலமுறை அறைந்தும் விட்டான். இப்படிப்பட்ட ஒரு கள்வனை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பிரச்சனையை எழுப்பினார். கேட்டவர்களுக்கு பலத்த ஆச்சரியம், அதைவிட அதிகமான அதிர்ச்சி. அரசரனுடைய கட்டில் பகுதியோ மிகுந்த பாதுகாப்போடு கூடியது. அவர் படுக்கையறைக்குள்ளே அங்கே இருந்த பாதுகாவலர்களின் உதவியோடு ஒருவன் புகுவதென்றால் இது எத்தனை பெரிய பாதுகாப்பு மீறல்! உள்ளே வந்தவன் மன்னரினுடைய கட்டில் மேலே ஏறி குதித்து மன்னரை எட்டி மிதித்தும் தன் கைகளாலே அரசர் கன்னத்திலே அறைந்தான் என்றால் இவன் எப்பேற்பட்ட திருடனாக இருக்க முடியும் என்று யோசித்தார்கள். இவனை என்ன செய்யலாம் என்று அரசர் கேட்டிருப்பதாலே அரசரிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் ஒருவர் எழுந்து, மன்னர் பெருமானே, இப்படிப்பட்ட ஒரு கள்வனுக்கு நாம் மரண தண்டனையே விதிக்க வேண்டும், உடனடியாக அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். மற்றொரு அறிஞர் எழுந்து, இப்படிப்பட்ட திருடனுடைய செயல் உலகிற்கு உணர்த்தப்பட வேண்டும், அப்போதுதான் நாளைய தினம் வேறொருவர் இதை செய்யாமல் இருப்பார், அதனால் அவனை நம் தலைநகரத்தின் நடுவிலே கம்பத்தில் கட்டி வைத்து கசையடிகள் கொடுத்து கொல்ல வேண்டும் என்றும் கூறினார். இப்படி வாய்ப்பு கிடைத்தது என்ற எண்ணத்தில் ஒவ்வொருவராக எழுந்து நின்று மிகவும் கோரமான தண்டனைகளையெல்லாம் கூறி வந்தார்கள். அதற்கிடையே அப்பாஜிராவ் மட்டும் எந்த பேச்சும் இல்லாமல் மௌனமாக அமர்ந்திருந்தார்.
இதை கவனித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணதேவராயர் எல்லோரும் பேசி முடித்த பிறகு அப்பாஜிராவை பார்த்து, ஐயா, இத்தனை அமைச்சர்களும் இங்கே எழுந்து நான் சொன்ன பிரச்சனைக்கு தீர்வு சொன்னார்கள். ஆனால் நீங்களோ பேசாமல் இப்படி மௌனமாக இருக்கிறீர்களே, இதை செய்தவனுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள மிகுந்த வினயத்தோடு கூடி எழுந்து நின்ற அப்பாஜிராவ் மிகுந்த தெளிவோடும் பொறுமையோடும் புன்னகை பூத்தபடியே, மன்னர் பெருமானே, இந்த தண்டனையை செய்தவர் மிகவும் போற்றுதலுக்கு உரியவர். அவருடைய அந்த அழகான பாதங்களுக்கு மாணிக்கப் பரல்களால் ஆன சலங்கை அணிவித்து நாம் அழகு பார்க்க வேண்டும். எந்த கைகளை கொண்டு உங்கள் கன்னத்திலே அறைந்தாரோ அந்த கைகளுக்கு பொன்னாலான காப்பிட்டு நாம் அலங்கரிக்க வேண்டும் என்று கூறினார். சூழ்ந்திருந்தவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. அப்பாஜிராவுக்கு மூளை குழம்பி விட்டதா என்ன? அரசரை ஒருவன் எட்டி உதைத்திருக்கிறான், அவன் கால்களுக்கு மாணிக்கம் பதித்த தண்டை அணிவிக்க வேண்டும் என்று கூறுகிறாரே. மன்னர் கன்னத்திலேயே ஒருவன் அறைந்திருக்கிறான், அவன் கைகளுக்கு பொன்னால் காப்பு போட வேண்டும் என்று கூறுகிறாரே. மன்னரின் கோபத்திற்கு ஆளாகவிருக்கிறார், இவரை உடனடியாக மன்னர் தண்டிப்பார் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள். அப்பாஜிராவின் பதிலால் அத்தனை பேரும் குழம்பி இருக்க கிருஷ்ணதேவராயர் மிகுந்த மகிழ்ச்சியோடு புன்னகை பூத்து, அப்பாஜிராவ், நீ சொன்ன தண்டனைதான் சரியான தண்டனை, அதைத்தான் அந்த கள்வனுக்கு நான் வழங்க இருக்கிறேன் என்று கூறி சிரித்தார். சூழ்ந்திருந்தவர்களெல்லாம் வெட்கித் தலைகுனிந்தார்கள். இது என்ன வினோதம்? தனக்கு இத்தனை பெரிய தீங்கிழைத்தவனுக்கு மாணிக்கப் பரல்கள் பதித்த சதங்கையும் பொன்னால் காப்பும் இடுவதற்கு அரசரும் ஒப்புக்கொண்டாரே என்று குழம்பி நின்றபோது அரசர் கூறினாராம், நான் சொன்ன செயல்களையெல்லாம் செய்தது வேறு யாரும் இல்லை, என்னுடைய குழந்தை, உங்களுடைய இளவரசர். நேற்றைய தினம் நான் உறங்கிக் கொண்டிருந்த போது மதிய நேரத்திலே என்னுடைய அரசிமார்கள் அந்த குழந்தையை அலங்கரித்து என்னை பார்க்க வேண்டி அழைத்து வந்தார்கள். அவர்களுக்கு துணையாக என்னுடைய படுக்கையறையை சூழக் காத்திருந்த காவலில் இருந்தவர்கள் குடன் வந்தார்கள். வந்த குழந்தை என் மார்பிலே எட்டி தன் பிஞ்சு பாதங்களால் மிதித்தது. அன்போடு கூட தன் கரங்களாலே என் கன்னத்தை தடவி கொடுத்தது. என்னுடைய குழந்தைதான் என்னிடம் இப்படி விளையாடியது, அதைத்தான் உங்களிடம் பிரச்சனையாக கூறினேன். வீரியத்தின் தன்மை இதனுடைய நிலையை அறிந்து கொள்ளாது தண்டனையை இவ்வளவு விசாரமாக நீங்கள் சொன்னீர்களே என்று கூறினார். அப்போது அப்பாஜிராவ் குறுக்கிட்டு, மன்னிக்க வேண்டும் மன்னா, இப்படிப்பட்ட ஒரு திருடன் தனியொருவனாக நம்முடைய அரண்மனை காவலாளர்களை கையில் போட்டுக்கொண்டு உங்கள் அந்தப்புரத்திற்குள் வந்ததல்லாது உங்களை எட்டி மிதித்தும் கன்னத்திலும் அறைந்தான் என்றால் கிருஷ்ணதேவராயரின் ஆட்சியிலே அவருக்கே பாதுகாப்பில்லாத நிலையோ என்று பதற்றம் மக்களிடையே வந்துவிடும். அப்படி ஒரு காலத்திலும் ஒரு நிகழ்ச்சி நடக்கவே முடியாது என்று நான் நன்கறிந்திருக்கிறேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய காவலாளர்கள் உங்களிடம் மிகுந்த விசுவாசத்தோடு இருப்பவர்கள். நம்முடைய நாட்டிலே தீமை செய்வதற்கும் திருடுவதற்குமான காரணமே இல்லாமல் இருப்பதால் இங்கே திருடர்களே இல்லாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசரினுடைய அந்தப்புரத்திற்கே ஒரு திருடன் வந்திருக்க முடியுமா என்ன? இந்த யோசனையில் இருந்தபோதுதான் தாங்கள் கூறிய செயல்கள் எல்லாம் வேறு ஏதோ பொருளோடு வந்தது என்பதை அறிந்து கொண்டு இந்த அளவில் நான் சிந்தித்தேன் என்று கூறினார். மனமகிழ்ந்த கிருஷ்ணதேவராயர் அவருக்கு பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து மகிழ்ந்திருந்தார். அப்போது ஒரு பாதுகாவலர் உள்ளே ஓடி வந்து, அரசர் பெருமானே, அண்டை நாட்டிலிருந்து ஒரு புலவர் உங்களை பார்க்க வேண்டி வந்திருக்கிறார், அவரை உடனே உங்களிடம் அழைத்து வரும்படியாக என்னை வற்புறுத்தி கொண்டிருக்கிறார், என்ன செய்வதென்று அறியவில்லை, மன்னர் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று கூறி வணங்கி நின்றார். கேட்ட கிருஷ்ணதேவராயர், புலவர் பெருமக்கள் என்றால் அவர்களை நான் உடனே சந்திக்க வேண்டும், என்னுடைய அமைச்சர்களும் சூழ இருக்கிறார்கள், உடனடியாகச் சென்று அவரை அழைத்து வாருங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார். காவலாளி சென்று புலவரையும் அழைத்து வந்து மன்னர் முன்பாக நிறுத்தினார். அவர் அமர்வதற்கு ஒரு ஆசனத்தை கொடுத்த அரசர், புலவர் பெருமானே, நீங்கள் எந்த தேசத்திலிருந்து வருகிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று மனமகிழ்ச்சியோடு முகமன் விசாரிக்க, வந்த புலவரோ, என்னை பற்றிய கதைகளெல்லாம் இருக்கட்டும் மன்னா, என்னுடைய புலமைக்கு பல்வேறு தேசங்களும் அடிமையாய் போய்விட்டார்கள், அதனால் இன்ன தேசத்தவன் என்று கூட என்னால் சொல்லுவதற்கு இல்லை, இப்படியே சென்றால் நான் சில காலத்தில் உலகையே வென்றவன் ஆகிவிடுவேன், உன்னுடைய தேசமோ குறிப்பிட்ட அளவிற்குள் உட்பட்டதாயிருக்க என்னுடைய தேசம் பறந்து விரிந்த உலகமெல்லாமாயிருக்கிறது என்று ஆணவத்தினாலே கர்ஜித்தான். இதை கேட்ட கிருஷ்ணதேவராயர், நன்கு கற்றறிந்தவர்களுக்கு அடக்கம்தானே ஆபரணமாக இருக்க வேண்டும், ஆனால் இந்த புலவரோ இத்தனை கர்வத்தோடு இருக்கிறாரே என்று எண்ணிக்கொண்டார். ஆகட்டும் புலவரே, நீங்கள் வந்த காரியம் என்ன என்று கேட்டபோது, நானா தேசத்திற்கும் சென்று ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கும் புலவர்களோடு வாதம் செய்து அவர்களை வென்று அவர்கள் தோல்வியடைந்ததன் காரணமாக தேசத்தை அடிமைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்னோடு வாதம் செய்வதற்கு உங்கள் அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய புலவர்களை நான் வற்கட்டாயமாக அழைக்கிறேன்.
வந்தவர்கள் என்னோடு வாதம் செய்து நான் வென்றுவிட்டால் உங்கள் தேசம் எனக்கு அடிமையாக நீங்கள் அறிவிக்க வேண்டும். இல்லாமல் போனால் இதுவரையில் நான் பெற்று வந்த பரிசுகளையும் தலைப்புகளையும் உங்களிடம் கொடுத்துவிட்டு செல்கிறேன் என்று கூறினானாம். மன்னர் இப்படிப்பட்ட கர்வியான ஒரு புலவருக்கு சரியான முறையில் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். அதற்கு சற்று முன்பாக அங்கே சமயோஜிதமாக பேசி தன் நன்மதிப்பை பெற்ற அபாஜிராவை பார்த்தார். அபாஜிராவோ மன்னரிடம், உத்தரவு மன்னா, நாளைய தினமே இந்த போட்டிக்கு நாம் தகுதியாக ஒரு புலவரை தேர்ந்தெடுப்போம், அவரை கொண்டு இந்த புலவரிடம் வாதம் செய்ய வைப்போம் என்று கூறினார். அடுத்த நாள் அரசவையிலே போட்டிக்கான குறித்த நேரத்தில் புலவர் பெருமான் தனக்கே உரிய கர்வத்தோடு வந்து வீற்றிருந்தார். அன்று இரவே தெனாலிராமனை சென்று சந்தித்த அபாஜிராவ் சபையில் நடந்த விஷயங்களையெல்லாம் எடுத்துச் சொல்லி நீயும் நானுமாக சேர்ந்துத்தான் இந்த சூழ்நிலையை சமாளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டார். தெனாலிராமன் மனமகிழ்ந்து, இப்படி ஒரு சந்தர்ப்பத்திற்குத்தான் காத்திருந்தேன், நிச்சயம் நம் நாட்டின் பெருமை சீர்குலையாமல் இதை நான் சமாளிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு மறுநாள் காலை போட்டி குறித்த நேரத்திலே உயர்ந்த ஆடை ஆபரணங்களெல்லாம் அணிந்து கொண்டு தங்கத்தாலே ஆபரணங்கள் பூண்டு தன்னுடைய கைகளிலே ஒரு பெரிய சுவடிக்கட்டு மூட்டையை துணியால் போர்த்தி மறைத்து கொண்டு அரசபைக்கு வந்து சேர்ந்தார். வந்தவர் தன்னை பெரிய புலவராக கூறிக்கொண்டு வாதத்திற்கு வந்திருந்த புலவருக்கு எதிர்பக்கத்திலே அமர்ந்து கொண்டார். மன்னரும் சொன்னபடிக்கு புலவர்களிடையே ஆன போட்டி தொடங்கியது. தான் எழுந்து நின்று சபைக்கு வணக்கம் தெரிவித்த தெனாலிராமன், நீங்கள் எங்கள் நாட்டிற்கு போட்டியாக வந்திருக்கிறீர்கள், அதனால் முதலில் என்னுடைய கேள்விகளை நீங்கள் சமாளித்து அதற்கு தகுதியாக விடை கூற வேண்டும் என்று கூறினான். கேட்ட புலவரோ, நான் எல்லா தேசத்தையும் வென்று வந்தவன், எந்த ஊரில் இல்லாத சாத்திரம் உங்களிடம் அப்படி சிறப்பாக இருக்கப் போகிறது, ஆகட்டும், கேள்விகளை கேளுங்கள் என்று கூறி அமர்ந்தார். தெனாலிராமன் வினயத்தோடு எழுந்து நின்று தன்னுடைய கைகளிலே பட்டுத்துணியால் போர்த்தப்பட்டிருந்த ஒரு மூட்டையை காண்பித்து, ஐயா, மற்றைய எந்த தேசத்திலும் இல்லாத சிறப்பான ஒரு சாத்திர தொகுப்பு எங்கள் நாட்டில் மட்டும் உண்டு, அதிலிருந்துதான் நான் கேள்வி கேட்கப் போகிறேன் என்று கூறினான். திடுக்கிட்ட புலவர், அப்படி ஒரு சாத்திரம் என்ன, அதன் பெயர்தான் என்ன என்று கூற வேண்டும் என்று சொல்ல, மனமகிழ்ச்சியோடு தெனாலிராமன் சபையோர்கள் எல்லோரும் கேட்கும்படியாக அறிவித்தானாம், இந்த சாத்திர தொகுப்பிற்கு திலகாஷ்ட மகிஷபந்தனம் என்று பெயர். இதிலிருந்து கேள்விகளை நான் கேட்கவிருக்கிறேன். இந்த சாத்திரம் இன்னும் யாருமே பிரசுரிக்கவில்லை. இந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடை கூற வேண்டும் என்று கூறியபோது முதல் முறையாக இப்படி ஒரு சாத்திரத்தின் பெயரை கேட்ட புலவர் மனம் கலக்கம் கொண்டார். செய்வதறியாது தன் தோல்வியை சபையோர்கள் முன்பாக ஒப்புக்கொண்டு தான் பெற்ற விருதுகளையும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறி தப்பித்தோம் என்று ஓடி மறைந்தாராம். இதை பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணதேவராயர், தெனாலிராமா, நான் கூட இந்த சாத்திரத்தின் பெயரை கேள்விப்பட்டதில்லை, இதனுடைய பெயர்தான் என்ன, இதை எழுதியவர் யார் என்று கேட்டபோது தெனாலிராமன் தன் கையிலிருந்த மூட்டையை போர்த்தியிருந்த துணியை விலக்கி காண்பித்தானாம். அதன் உள்ளே காய்ந்து கருகியிருந்த எள்ளுச்செடி கொடிகள் ஒரு கயிறால் கட்டப்பட்டிருந்தது. பார்த்த கிருஷ்ணதேவராயர் இது என்ன என்று கேட்டபோது, மன்னா, திலம் என்று சொன்னால் அது எள்ளு என்று பொருள், தானிய வகையிலே ஒன்றாக இருக்கும் எள்ளு. திலகாஷ்டம் என்று சொன்னால் எள்ளு கொடிகள், வாடி வதங்கி இருக்கக்கூடிய எள்ளு கொடிகள். மகிஷபந்தனம் என்று சொன்னால் எருமை மாட்டை கட்டக்கூடிய கயிறு. எருமை மாட்டை கட்டும் கயிறை கொண்டு காய்ந்த எள்ளுச்செடிகளை நான் முடிச்சு போட்டு இந்த மூட்டையிலே சுமந்து வந்தேன், அதற்குத்தான் வடமொழியிலே அப்படி ஒரு பெயர் சூட்டினேன், அதன் பொருளை கூட அறியாமல் இந்த புலவர் பயம் கொண்டு ஓடிவிட்டார் என்று கூற சபையோர்கள் சிரித்து தெனாலிராமனின் மதிநுட்பத்தையும் கொண்டாடினார்களாம். இப்படி நகைச்சுவை உணர்வோடு கூட ஆணவத்தின் வெளிப்பாடாக அழிவுதான் வரும் என்பதை காட்டிக் கொடுக்கும் நீதியோடு தெனாலிராமன் கதை தொகுப்பிலிருந்து ஒரு கதையை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்திருக்கிறோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.